ஐயா நல்லது பண்ணுறதை விட இவங்க விலைவாசி குறைச்சாங்கன்னா போதும். இந்த இலவசம் இது அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு யாருக்கும். நாட்டில் ரோடு நல்லா இருக்கணும், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், மக்கள் சுதந்திரமாக வளர்த்தணும். இவங்க வந்தால் இவங்க பங்குக்கு இவங்க செய்கிறாங்க, அவங்க வந்தால் அவங்க பங்குக்கு அவங்க செய்கிறாங்க. நடுவில் இருக்கிற பாமர மக்கள் நம்ம போகிற கதி. வரப்போகிற ஆட்சி யார் வருவாங்கன்னு தெரில. எனக்கு என்னவோ இவங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. புதுசாக யாருன்னா வந்தால் நான் நம்புகிறேன் செய்வாங்க சொல்லிட்டு. ஆனால் அவங்க செய்வாங்கன்னு தெரில. இந்த மாதிரி தரமான மருத்துவம் தரமான கல்வி கொடுத்தாலே தமிழ்நாடு ரொம்ப வசனம் தலை. வாய்க்கில் எங்கேயோ போயிடும் தமிழ்நாடு. அதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. எங்கே பார்த்தாலும் கஞ்சா. எங்கள் தெருவிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க போலீஸ்காரங்க. பிடிச்சி கொஞ்சம் ஏதோ அவனை விட்டுட்டாங்க. சின்ன பசங்களா எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க பிடிச்சி விட்டுட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. போலீஸ்காரங்க அதை கேஸ் போட்டு உள்ளே வைக்கணும், விட்டுட்டாங்க. அப்போ தானே தப்பு செய்ய மாட்டான் அந்த பையன். கஞ்சா தான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. அது ஒழிக்கணும், கஞ்சாவை ஒழிக்கணும். போதை இந்த ஊருக்கு தெருக்கு ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க, அதை எடுக்கணும். மக்கள் எத்தனை குடும்பம் நான் அதெல்லாம் வீணாக போச்சுருமா, அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். எந்த ஆட்சி வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ஆட்சி வருதுன்னா அவங்க சொத்து சம்பாதிக்கிறதுக்காக தான் ஆட்சி வருது, மக்களுக்காக வரல. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு இன்னும் 4 வருஷம் போச்சுன்னா ஒரு பொம்பளை கழுத்தில் கூட தாலி இருக்காது. இப்போ நடந்த ஆட்சியில் தொகுதி நடந்தது இல்லையா, உங்கள் ஏரியாவுக்கு என்னென்ன நல்லது பண்ணாங்க? ஐயா நல்லது பண்ணுறதை விட இவங்க விலைவாசி குறைச்சாங்கன்னா போதும். இந்த இலவசம் இது அதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு யாருக்கும். நாட்டில் ரோடு நல்லா இருக்கணும், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கணும், மக்கள் சுதந்திரமாக வளர்த்தணும். இவங்க வந்தால் இவங்க பங்குக்கு இவங்க செய்கிறாங்க, அவங்க வந்தால் அவங்க பங்குக்கு அவங்க செய்கிறாங்க. நடுவில் இருக்கிற பாமர மக்கள் நம்ம போகிற கதி எப்படி? இதை யாரை போய் நம்ம கேட்க முடியும் சொல்லுங்கள். இந்த தொகுதி உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஏரியாவுக்கு எதாவது செஞ்சாங்களா? இந்த தொகுதி இப்போ கொஞ்சம் ரோடு கிட்ட போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. இல்லைண்ணா நல்லா கேட்டுங்க. மக்களுக்கு என்ன தேவைப்படுது? இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், பாதி பேர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, மருத்துவன்றதுக்கு காசு சும்மா போனாலே ஒரு கிளினிக்கு டாக்டர் ஃபீஸ் 300 ரூபா வாங்கிடுறாங்க, மருந்து செலவு ஒரு 500 ரூபா வாங்கிடுறாங்க. மருத்துவம் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நானும் டெய்லி வேலைக்கு தான் போகிறேன். கல்வி எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், மாதத்துக்கு வாங்கிடுறாங்க அவங்களே 1000, 2000, 3000 சொல்லிட்டு. ஒரு ப்ரீகேஜி படிக்கிற பையனுக்கு 50,000, 30,000, 40,000ன்றாங்க. அந்த அளவுக்கு என்கிட்டலாம் வசதி கிடையாது. எனக்கு தேவை தரமான கல்வி, தரமான மருத்துவம். அது இருந்தாலே வாழ்க்கையில் நான் உயர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்லதும் பண்ணலை. ஒன்று, எந்த ஆட்சி வந்தாலும் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு ஆட்சி வருதுன்னா அவங்க சொத்து சம்பாதிக்கிறதுக்காக தான் ஆட்சி வருது, மக்களுக்காக வரல. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சிக்கு இன்னும் 4 வருஷம் போச்சுன்னா ஒரு பொம்பளை கழுத்தில் கூட தாலி இருக்காது. ஏன்னா அவன் வீட்டுக்காரன் குடிச்சே செத்துருவான். ஒரு பொம்பளை கழுத்தில் கூட தாலி இருக்காது, எல்லாம் குடிச்சு செத்துருவான். எல்லா பொம்பளையும் முண்டிச்சாதான் தெரியணும். இதுதானே உண்மை. இப்போ ஒரு மீட்டிங்கு போய் பார்த்தீங்கன்னா 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி செலவு பண்ணி மீட்டிங் நடக்குது. இதெல்லாம் ஆட்சி நடத்துகிறவங்க அப்போல்லாம் சித்தாள் பெரியாள் வேலை செஞ்சு சம்பாதிச்சா இதெல்லாம் நடக்குது. மக்கள் தலையில் என்ன மசூல் இருக்கோ அது எல்லாத்தையும் பிடுங்கி எல்லாரையும் மொட்டையை ஆக்கிட்டு அவன் ஆட்சி நடத்துகிறான். எங்களுக்கு மழை தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. அதுபோல் கரண்ட்டும் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை, கரண்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. அதேபோல் எங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்தாங்க, எங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. இப்போ கூட 5000 ரூபா கொடுத்தாங்க, உதவியாக இருந்துச்சு. எங்களை மீறி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு 1000 ரூபா கவர்மெண்ட்டு கொடுக்கும்போது சில பேர் சிலதை கூடாது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு செலவு, நாங்கள் இன்னும் கடன் வாங்காமல் கொடுத்ததை வச்சு நாங்கள் கௌரவமாக செலவு பண்ணுறோம். இந்த மாதிரி ஆட்சிங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கட்சி அந்த கட்சிங்கிறதெல்லாம் விட மக்களுக்கு என்ன செய்கிறோம், மக்கள் எப்படி திருப்திப்படுத்துகிறாங்க, உலகம் எப்படி டெவலப் ஆகுது, என்னென்ன தேவைகள் அறிஞ்சு செய்கிறது, இது எல்லா மனிதருக்கும் மனசு நிம்மதியை கொடுக்குது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணால் நல்லாயிருக்கும். எனவே நிறையா பேர் சந்தோஷப்படுவாங்க. எல்லாமே இந்த பெண்களுக்கு எவ்வளோ தேவையோ அதேபோல் இந்த ஃப்ரீ பஸ்ஸு ஆம்பளைக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ பஸ்ஸு லேடிஸுக்கு மட்டும் தான் விட்ருக்காங்க. இதே ஜென்ஸுக்கும் விட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான், அவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். நாங்களாவது லேடிஸ் லிஸ்ட் எடுக்கிறோம், இல்லை ஜென்ஸு எந்த லிஸ்ட் எடுக்கலை. அவங்களுக்கும் அந்த ஃப்ரீ பஸ் விட்டா இன்னும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எங்களுக்கு இந்த இதுக்கு லோன் தரணும், பூக்கடை வச்சுக்கிறதுக்கு லோன் கொடுக்கணும் எங்களுக்கு. அது முயற்சி பண்ணி பார்த்தோம், கொடுக்கல. அது ஊருக்கு இது ஆதார் கார்டுன்ட்டு எனக்கு இல்லைன்ட்டாங்க. இங்கே
அதுக்கு சரி ஆதார் கார்டு எங்கே வேணாலும் செல்லுன்னாங்க. இப்போ அது இல்லைன்றாங்க. அது ஒரு பிரச்சனை. நல்லது செய்யட்டும் மக்களுக்கு, அது போதும். நல்லது செய்யலையே, எதுவும் செய்யலையே ஆட்சியில். எனக்கு ஓஏபி பணம் வர்றது கூட நிறுத்திட்டாங்க. எனக்கு இந்த ஊருக்கு வந்து 10 வருஷமாக இந்த பணமும் வர்றது கிடையாது. எனக்கு நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களா போயிட்டு? போய் எழுதி கொடுத்தோம். ஒரு கையெழுத்துக்கு 5000 கேட்குறாங்க. 5000 கொடுத்தா கையெழுத்து போடுறோன்றாங்க முனிசிபாலிட்டியில். 5000 தான் இந்த ஆட்சி இந்த வாட்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே. அதுவும் வரல. எங்களுக்கெல்லாம் வரலையே. ₹1 கூட நாங்களாம் வாங்கலை. பாதி பேர் பணமே வாங்கலை. நீங்கள் அதை பற்றி கேட்டிங்களா? பணம் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்தோம். திருப்பி ஒன்றும் வரல. நல்லா தான் பண்ணாங்க. எங்களுக்கு தான் உதவி காசு வரலன்னு நாங்கள் தான் அதை கஷ்டப்படுறோம். ஒரு ரூபாய் இல்லாத குந்திங்க கிடக்குறோம். ஏதோ உதவி காசு வர கொடுத்தா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த தலைவர் பதிவு வர 1000 ரூபா மாதம் போகிறாங்க. அது கூட எனக்கு கிடையில, எனக்கு இல்லை. அது மட்டும்தான் கேட்குறோம். பண்ணோம் எங்கேப்பா நாங்கள் எத்தனை வருஷம் வாட்டி போய் பண்ணிட்டு தான் வரோம். ஒன்றும் எதுவுமே எடுக்கலை. இப்போதைக்கு நடக்கிற ஆட்சி வேலைக்கு ஆகிறான்னு நான். இந்த தொகுதியில் உங்களுக்கு எந்த நல்லதும் இல்லை, பண்ணல. திருப்தியே இல்லை உங்களுக்கு? திருப்தி இல்லை. சரிங்க. குறைகள் என்னென்ன இருக்குது? குறைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. குறைகள்லாம் நம்மளுக்கு எதுவும் நல்லது நடக்கலை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் அதான் சொல்ல முடியும். இப்போ நடந்த ஆட்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை இப்போ ஏதோ புதுசாக வராரு, விஜய் வராரு, அவருக்கு ஆட்சி பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. நல்லா ஸ்கூல் கட்டி கொடுத்தாங்க. ஹை ஸ்கூலு +2 வரைக்கும், சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ஆகிறாங்க. நல்லா தான் பண்ணாங்க. இப்போ இந்த தொகுதிக்கு அடுத்து வேறு ஆட்சி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விஜய் ஆட்சி தான் பரவாயில்ல. இந்த ஆட்சி இருக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? எல்லாம் ஃப்ரீ பஸ் விட்டாங்க ஒரு லேடிஸுக்கு. இந்த ஊரில் நிறைய ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்தாங்க. அப்போ பாத்ரூம் இப்போ பசங்க பட்டு வசதி தனி பாத்ரூம், அவங்களுக்கு நல்ல தனி பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. முன்ன சகஜமாக இருந்தது, இப்போ சுத்தமாக இருக்குது. 3000 கொடுத்தாரு பொங்கலுக்கு. எனக்கு விதவை காசு கொடுக்குறாரு. எனக்கு நல்லது தான் செய்கிறாரு. எனக்கு ஒன்றும் குறையில்லை. தெரு நல்லா சுத்தமாக தான் பண்ணுறாங்க. தண்ணி தான் வருது. எல்லாமே நல்லது தான் செய்கிறாரு. அவர் ஒன்றும் கெட்டது செய்யலை. நல்ல மாதிரியாக இருக்கிறோம். ஒன்றும் குறை கிடையாது. குடி தான்பா ஒரு போராட்டமாக இருக்குது. அதை தான் கொஞ்சம் அழிச்சாருன்னா இன்னும் அவர் பேர் நல்ல பேர் வரும். இப்போ நடந்த ஆட்சி உங்களுக்கு திருப்தி? எங்களுக்கு திருப்பதி தான். எனக்கு திருப்பதி தான். நான் வந்து கட்சிக்காரியே தான். நான் எனக்கு மஸ்தான் பாய் செஞ்சு எனக்கு வந்து அவர் தான் எங்களுக்கு அங்கே செஞ்சில் இது உதவி. நாங்கள் உதயசூரியங்கார் தான். அதாவது இந்த போதை கலாச்சாரத்தை மட்டும் அதான் கொஞ்சம் என் பிள்ளையே குடிச்சிட்டு ஒரே அமுக்கலம் கூட்ட ஒரே சண்டை. மற்ற குறை அவர் மேலே நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த போதையை மட்டும் போதை தான். இந்த குடி கொஞ்சம் நிறுத்தினாருன்னா, கடையை கொஞ்சம் இதுனாருன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் சீதை குப்பத்தில் தான் வந்து இருக்கிறேன். நான் செஞ்சி சைடு இங்கே வந்து அவன் குடியால் தான் இப்போ என் குடும்பம் அழியுது. மற்றது ஒன்றும் இல்லை. அவரால் நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். எந்த தொகுதி இந்த ஏரியாவில் வரும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சி? யார் வந்தால் நமக்கு நையா இருக்குது. இவங்க வந்தால் இவங்க பங்குக்கு இவங்க அடிச்சு போகிறாங்க, அவங்க வந்தால் அவங்க பங்குக்கு அடிச்சு போகிறாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் ஐயா 5000 ரூபா போட்டுன்னு சொல்கிறாரு. அவர் எதிர்கட்சி தலைவர் 10000 ரூபா போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த 10000 5000 கொடுத்து எங்களுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு ஐயா தாங்கிடும்? நீங்கள் சொல்லுங்கள். மக்களுக்கு என்ன தேவை? நல்ல படிப்பு தேவை, நல்ல சுகாதாரம் தேவை, விவசாயத்துக்கு வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு விவசாயம் தேவை, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அன்னாட போக்குவரத்துக்கு உண்டான வசதி தேவை. இதுதானே ஐயா ஒரு அடிப்படை. இதை விட்டுட்டு நான் வந்து அதை செய்வேன், நீ வந்தால் இது செய்வேன்னா இது எந்த வகையில் நியாயம்? என்ன அரசியல் ஐயா இதெல்லாம்? வந்தாலும் என்ன பண்ண போகுது? புது ஆட்சி இப்போ ஃபஸ்ட்டு ஒருத்தன் 1000 ரூபாய் திருடனா இப்போ வந்து 500 ரூபாயா திருட மாட்டானா? ஆட்சி மாற்றம் இருக்கக்கூடாது. மனுஷன் ஒழுங்காக இருக்கணும். இல்லைப்பா, நான் வந்து ஆட்சியெல்லாம் நம்புறதில்ல, கடவுளை மட்டும் தான் நம்புகிறேன். கடவுளுடைய வழி வந்து யாருக்கு என்ன அமைப்பு இருக்கோ கடவுள் கொடுக்கணும். அவங்கெல்லாம் கிடையாது. எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்கள்னால ஆட்சி வந்து கடவுள் தான் பண்ணுறாரு, மனுஷன் இல்லை. அதனால் கடவுளுடைய எண்ணத்துப்படி எல்லாமே நடக்கணும். இப்போ இந்த ஆட்சியில், இப்போ இந்த தொகுதியில் இந்த ஆட்சியில் ஏதாவது உங்களுக்கு குறைகள் இருக்கா நடந்த இந்த 4 வருஷத்தில்? அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் நடக்கலை நம்ம ஏரியாவில். நாங்கள் இருக்க வரைக்கும் எதுவும் நடக்கலை, நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சிலர் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த போதை கலாச்சாரங்கள்லாம் ஒழியணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா குறைகள் ஏதாவது இந்த மாதிரி? எப்போ குறை வந்து நிறையா பேசலாம். அந்தந்த இடத்துல இருக்கணும். அவங்கவுங்க இடத்துல போய் அது கேட்டால் தான் தெரியும். நம்ம இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நல்லா தான் இருக்குது. குறை இருக்கிற இடத்துல போய் கேட்டால் தான் அவங்களுக்கு அது சொல்ல தெரியும். நம்மக்கிட்ட அதை கேட்டால் நமக்கு சொல்ல தெரியாது. ஏதோ சொல்லணும் பேசணுங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. இருக்கிற உண்மையை கரெக்டாக பேசணும், அதுதான். மற்ற கட்சியெல்லாம் வேஸ்ட்டு தான் வந்தால் கூட. உங்களுக்கு இந்த ஆட்சியே திருப்தியாக இருக்குது? திருப்தியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் தண்ணியெல்லாம் ரோடு நிற்கிறது இல்லை. மழை பெஞ்சா கூட முன்ன தண்ணி நின்றுது, இப்போ தண்ணி நிற்கதே இல்லை. நடக்க போகிற எலெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஆட்சி மாறுமா? மாறாது, இதே தான் வரும். இவங்க கூடிய பெரிய கூடியாக இல்லை இவங்களுக்கு. அவங்க கூடிய வேஸ்ட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க.
ஏடிஎம்கே தினம் ஒரு கட்சி, பண்டூர் அமைச்சர் ஒரு கட்சி, சசிகலா ஒரு கட்சி, ஓ பன்னீர்செல்வம் ஒரு கட்சி, மொத்தம் 5 கட்சி இதுவாக பிரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக வரணும். இப்போ அதுக்காக மக்கள் வந்து எப்படி அதுக்கு எல்லாருமே இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாமே அப்படி தான், விஜய்க்கு தான் எல்லாமே பண்ணுறாங்க. சரி நாங்களும் அதே மாதிரி பண்ணலான்னு ஒரு ஏரியா. இந்த போதை கலாச்சாரம்லாம் ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒழிச்சா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதனால் நிறையா குடும்பங்கள் அடிக்கணும். சரிண்ணா, அப்போ ஆட்சி மாற்றம் வரணும் கண்டிப்பாக. கண்டிப்பாக ஆட்டம் வரணும். நான் வந்து உதயசூரியன் தான். நானும் வேறு ஒரு ஆட்சி இல்லை. நான் செஞ்சி சைடு, நாங்கள் உதயசூரியன் தான். நாங்கள் செஞ்சி மஸ்தான் பாய் எங்களுக்கு சொந்தம் மாதிரி. நாங்கள் செஞ்சி கப்பை. ஆமாம், அவர் மேலே நான் ஒரு குறையும் சொல்ல மாட்டேன் தான். எனக்கு ஒன்றும் அவர் குறை வைக்கல. ஏதோ விதவை காசு வாங்குகிறோம். மெட்ராஸ் வந்து ஆட்டோ கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. எனக்கு ஒன்றும் இது இல்லை, நல்லா இருக்கிறான். ஏறி அடிச்சதுக்கு கூட பணம்லாம் கொடுத்தாரு. அவர் தான் வந்து நெல்லூரில் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறை கிடையாது. நான் சீதை குப்தல் தான் இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு போதை கலாச்சாரம் மட்டும் அதான் என் பிள்ளை தான். அதே நிறைய அவன் குடும்பம் அழியுது அந்த கர்மண்டத்தை. அவர் மேலே ஒரு குறையும் கிடையாது. வரப்போகிற ஆட்சி யார் வருவாங்கன்னு தெரில. எனக்கு என்னவோ இவங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லை. புதுசாக யாருன்னா வந்தால் நான் நம்புகிறேன், செய்வாங்க சொல்லிட்டு. ஆனால் அவங்க செய்வாங்கன்னு தெரில. இந்த மாதிரி தரமான மருத்துவம், தரமான கல்வி கொடுத்தாலே தமிழ்நாடு ரொம்ப வசனம் தலை. வாய்க்கில் எங்கேயோ போயிடும் தமிழ்நாடு. அதை ஏன் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஒயின் ஷாப் கூட அதிகபட்சம் தேவை கிடையாது. ஒயின் ஷாப்பில் 10 வருமானம் வரும்னா பால் பண்ணையில் 1500 கோடி வருதுன்றாங்க. அது செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரில. கல் விற்கலாம், கல் விற்க மாட்டுறாங்க. அது ஏன் விற்க மாட்டுறாங்கன்னு தெரில. பேன் பண்ணி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். எல்லா இதுலேயும் இருக்குது. கேரளாவில் வேலை பார்த்துருக்கேன், கேரளாவில் இருக்குது. ஆந்திராவில் வேலை பார்த்துருக்கேன், ஆந்திராவில் விற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஏன்? எல்லாமே வந்து பிஸ்னஸ், எல்லாமே பிஸ்னஸாக பண்ணியிருந்தா வாழ்க்கையில் எப்படி நாங்கள் அப்போ எங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் இல்லையா? எங்களை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மாற்றம் வந்தால் நல்லது தான். கண்டிப்பாக மாற்றம் வரணும். நல்லது தான். எங்களுக்கெல்லாம் அம்மா இருந்தாங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. கலைஞர் ஆட்சி வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலை. எங்களுக்கெல்லாம் செய்யலை. மற்றவங்களுக்கு செஞ்சாரே என்ன எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கெல்லாம் செய்யலை. வரப்போகிற ஆட்சியில் இந்த தொகுதியில் புது ஆளுங்க வரணும். வந்தால் தான் நல்லது. பாதுகாப்பு, ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து தனியாக போகிறப்போ பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு வரும். அது வந்தால் தான் நல்லது. ஸ்கூல் போகிற பசங்க தனியாக அனுப்ப முடியல. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் பேத்தியே வந்து வேனில் ஏற்றணும். நாங்கள் போய் எல்லாம் சேர்ந்து அடித்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய பிடிச்சி இழுத்தாங்க. என் பேத்தி அந்த இது கருப்புசாமி ஒரு சைடு, அந்த சைடே செஞ்சாங்க. நாங்கள் போய் சண்டை போட்டு அப்புறம் அவனை அடித்து கொண்டு போலீஸில் கொண்டு ஒப்படைச்சோம். சொந்த பேத்திக்கே நடந்தது. எங்கள் சொந்த பேத்திக்கே நடந்தது. என் பெரிய பேத்தி 2 ஸ்கூலுக்கு ஒன்றா போயிட்டு ஒன்றா வரும். அதுக்கே நடந்தது. ஏன்னா என்ன பாரு ஆட்சி, என்ன ஆட்சி நடக்குது? மக்களுக்கு இது பாதுகாப்புனா என்ன ஆட்சி? இது சும்மான ஆட்சி. இது அப்போ ஓட்டு ஒன்று வாங்கிக்கிட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஆட்சி? எங்களுக்கு இது சப்போர்ட் செய்யணும்ப்பா. செய்வாங்களா? செய்யணும். அதுக்கேற்ற ஆட்சி வரணும். ஆமாம், அது யார் செஞ்சாலும் சரி. அது யார் செஞ்சாலும் சரி. யாருக்கெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுவோம். யார் செஞ்சாலும் ஓட்டு போடுவோம். செய்கிறவங்க வேணும். ஆமாம், பாதுகாப்பு கொடுக்குறவங்க எங்களுக்கு வேணும், செய்கிறவங்க வேணும் எங்களுக்கு. ஆட்சி வந்தால் நமக்கு என்ன நல்லதுன்னு நினைக்கிறாங்க. விலைவாசி குறைஞ்சா போகிறோம், அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன நல்லது கிடைக்கணும். விலைவாசி கம்மியாக ஆகணும், அவ்வளோதான். வேறு வித்தியாசம் கிடையாது. இதோ பிள்ளைங்க பிள்ளை இருக்கிறாங்க, அவங்களாம் நல்லது. விலைவாசி குறைஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். யார் வந்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்குது? விலைவாசி குறைஞ்சா பரவாயில்ல, அதுதான். மகளிருக்கும் முதியோருக்கும் நிறைய சலுகைகள்லாம் இருக்குது. அது அதான் 2-3 வாட்டி போய் முகப்போரில் கூட போய் எழுதி போட்டு வந்தோம்பா. அப்போல்லாம் வந்து இங்கே வந்து இது முகாமரி போட்டாங்க, அங்கேயும் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். திருப்பியும் ஒரு இடத்துல இதில் போய் எழுதிட்டு வந்தோங்க, இதில் ஆஃபீஸில். எதுவுமே மாறின பாடு இல்லை. ஒரு வாட்டி வீட்டாண்ட வந்து பார்த்து உங்களுக்கு சொந்த வீடு. எங்களுக்கு சொந்த வீடு. நான் 3 பிள்ளைங்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அவ்வளோ இடத்துல கிடக்குறாங்க 3 பேர். என்ன வசதியில் நான் மெத்த மேலே தான் தனியாக கிடக்குறேன். கவனிச்சா தான் நம்ம அந்த யாரும் நல்லா கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு போட போகிறோம் ஓட்டு. இந்த போதை கலாச்சாரம் சுத்தமாக குறையணும் ஐயா. கூட அந்த எம்ஆர் ஸ்கூல் இருக்குது, அந்த பக்கமாக போய் பாருங்கள். 6 மணிக்கு மேலே எல்லாம் கெஞ்சா கேஸ் தான் நிற்கிறான். இது எப்படி ஐயா? ஒண்டி ஜெண்டியாக இப்போ நான் வயசானவன், ஒரு 57 வயசு ஆகுது எனக்கு. நான் ஒண்டி ஜெண்டியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது. இப்படி இருந்தால் எப்படி ஐயா இந்த ஆட்சியில்? இதெல்லாம் மாறணும். சுத்தமாக மாறணும். அடிப்படையாக அரசியல் அடிப்படையாக மாறணும். இதுக்கு யாராவது ஒருத்தர் புது ஆள் வரணும். இல்லையா? அப்படி இல்லையா, நல்ல ஆட்சி கொடுக்குறவங்க வரணும். என்ன கேட்டால் இந்த ஆட்சி மாறணும், நிஜமாக மாறணும் ஐயா. ஏன்னா யார் வந்து எங்களுக்கு சோறு போட போகிறதில்ல ஐயா. நாங்கள் போய் வச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. கரண்ட்டு பில்லு ஏறுது, பால் விலை ஏறுது, அரிசி பருப்பு விலை ஏறுது. மாதம் மளிகை சாமான் வாங்க போனால்
4000க்கு வாங்கி இந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி என் குடும்பத்துக்கு இன்றைக்கி 7000 ரூபாய் ஆகுது ஐயா. 10 நாளைக்கு ஒரு வாட்டி மளிகை கடைக்கு போனால் பில்லு எகிரி போயிட்டே இருக்குது. இப்படிலாம் இருந்தால் நாங்கள் நடுத்தர கையை வயசாக தான் கஞ்சி தினந்தோறும் கூலி தான் வேலை செய்கிறோம். நாங்கள் எப்படி ஐயா போய்கிறது? எல்லாமே மாறணும். எல்லாமே மாறணும். மட்டுமா சொல்லப்போனால் இந்த அரசியல்வாதிங்க திருந்துறாங்களே இல்லையோ, அரசு அதிகாரிங்க மக்களுக்கு துணையாக இருக்கணும் ஐயா. எங்கே பார்த்தாலும் கஞ்சா. எங்கள் தெருவிலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சாங்க போலீஸ்காரங்க. பிடிச்சி கொஞ்சம் இது அவனை விட்டுட்டாங்க. பணம் சின்ன பசங்களா எல்லாம் காலேஜ் படிக்கிற பசங்க பிடிச்சி விட்டுட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டாங்க. போலீஸ்காரங்க அதை கேஸ் போட்டு உள்ளே வைக்கணும், விட்டுட்டாங்க. அப்போ தானே தப்பு செய்ய மாட்டான் அந்த பையன். கஞ்சா தான் எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்கிறாங்க, அதை ஒழிக்கணும். கஞ்சாவை ஒழிக்கணும். போதை இந்த ஊருக்கு தெருக்கு ஒயின் ஷாப் வச்சுருக்காங்க, அதை எடுக்கணும். எத்தனை குடும்பம் நான் அதெல்லாம் வீணாக போய்க்கிறோமா, அதில் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் ஒத்த பிள்ளை வச்சுருக்கேன். என் பிள்ளை அதிலே பைத்தியமாக கிடக்கிறோம். கல்யாணம் ஆகலும் ஒன்றும் ஆகலை இன்னும். நான் அவன் சொல்ல முடியல, எனக்கு அழுவ வருது. அந்த ஒரு கஷ்டப்படுத்துகிறான் என்னவன். குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மெண்டல் மாரி ஆயிடுறான் என் பையன். குடினாலும் குடும்பமே அழியுதுப்பா. நான் அழிஞ்சு நிற்கிறேன்ப்பா. நான் குடும்பத்தில் நான் அழிஞ்சு நிற்கிறேன். அப்படியே சம்பாதிக்கிறேன். 1500 அப்படியே குடிக்கிறேன் உட்காந்து. நான் சம்பாரித்து இந்த பூ விற்று வீட்டு வேலை செஞ்சு அவனுக்கு சோறு போடுறேன், வீட்டு வாடகை கொடுக்குறேன், எல்லாமே நான் செய்கிறேன். அப்புறம் என்ன ஆச்சு? இது கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறவங்க தான் ஆச்சு. இது ஒயின் ஷாப்பை மூலிகமாக திறந்து வச்சுட்டு இதுமாரி பண்ணுறவங்க என்ன ஆச்சுப்பா கொடுக்குறாங்க? நான் அடிபட்டிருக்கேன்ப்பா. அதுமாரி எத்தனை தாய்மார்கள் அடிபட்டிருப்பாங்க. குடியில் அடிமையாக கிடப்பாங்க. சொல்லு. கல்யாணம் ஆகத்து முன்னாடியே எப்படி இருக்கு? நான் கல்யாணம் ஆனால் என்ன எப்படி இருப்போம்? நான் கல்யாணம் ஆனவங்களாம் எப்படி இருப்பாங்க? முன்னாடியே ஒயின் ஷாப்பை எடுக்கட்டும். என்ன வயசுமா என் பையனுக்கா 36 வயசு ஆகுதுப்பா. இந்த குடியால் பொண்ணு பார்க்குற இடமெல்லாம் தட்டி கழிச்சிக்கிட்டே போகுது. குடியால் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியல எங்களால். இப்போ அவனுக்கு 36 வயசு நடக்குது. என் வயசே போயிடுச்சுன்னு தான் குடிக்கிறான். குடிக்கும் போது திறந்து வச்சுனா 12 மணி வரைக்கும் 10 மணிக்கெல்லாம் 3 ஒயின் ஷாப்பை, 6 மணிக்கெல்லாம் விற்கிறாங்க ஒயின் ஷாப்பு. 4 மணிலேருந்து ஓடுது ஒயின் ஷாப்பு. காலையில் விடிய காலமே திறந்து வச்சு விற்கிறாங்க. என்ன ஆட்சி நடக்குது? இது ஆட்சியாக நடத்துகிறாங்க. ஆட்சி ஒன்று இவங்க போதைப் பொருளை ஒழிக்கணும். போதைப் பொருளை ஒழிச்சா கஞ்சி குடித்தாலும் நாங்கள் குடிப்போம், கௌரவமாக குடிப்போம். நாங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒழிக்க சொல்லுங்கள். யார் ஒழிச்சாலும் சரி அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போவோம், நல்லது செஞ்சால். ஆனால் போதைப் பொருளை தடுக்க முடியாதுண்ணா. இப்போதைக்கு நீங்கள் இப்போ நான் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டிமாண்ட் பண்ணிங்கன்னா நான் ஒரு 1000 ரூபா கொடுத்து வாங்குற அளவுக்கு நான் போயிடுவேன். இருக்கப்பட்டவன் போயிடுவான். இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? வீட்டில் சண்டை போட்டு குடுடு அடிடின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான் பிரச்சனையே. நீங்கள் என்ன பண்ணணும்? போதைப் பொருள் தமிழ்நாட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் தான் தடுக்கணும். நம்மளால் தடுக்க முடியாது. நான் சாமானிய மக்கள்னா என்னால் தடுக்க முடியுமா? முடியாது. அரசு அதிகாரிகள் நினச்சா தடுக்கலாம். அது நான் போய் டிமாண்ட் பண்ணவே முடியாது. என்கிட்ட காசு இருந்தால் டிமாண்ட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். என்கிட்ட காசு இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அடுத்த அடித்து பிடிச்சி தான் வாங்கிட்டு வரேன். அதனால தான் வெட்டு குத்து கொலை நடக்குது இங்கே தமிழ்நாட்டில். மொத்தம் வரப்போகிற இது ஆட்சி உங்களுக்கு மாறணும். கண்டிப்பாக மாறியே ஆகணும்ண்ணா. இந்த ஆட்சி சத்தியமாக எனக்கு பிடிக்கல. 5000 ரூபா காசு கொடுத்துட்டு எனக்கு இப்போது ஒரு அட்டைக்கு 1 லட்ச ரூபா கடை வச்சுருக்கான். இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. யார் வந்தாலுமே விலைவாசி ஏற போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நகை வேலை பார்த்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி 40,000 50,000 தான் இருந்துச்சு. இப்போ 1,50,000 ரூபா வந்துருக்கு 916. அப்போ நாங்களாம் எங்கே போவோம்? பிச்சை தான் எடுக்கணும்.